ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி பட்டர் நான் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக செய்யலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். இதில் மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு பசஞ்சு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ப்ரூஃபிங்காக விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இது உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக உருட்டி எடுத்திருக்கேன். தோசைகள் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம நானை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வைங்க. இப்போ மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி விட்டு திருப்பி போட்டு வேக வைங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்ட் வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா இந்த மாதிரி சூப்பராக கலர் வந்துடும். இதுலேயே உங்களுக்கு கார்லிக் நான் வேணும்னா அந்த பட்டர்லேயே கொஞ்சமாக கார்லிக்கை துருவிட்டு சேர்த்திங்கன்னா சூப்பரான கார்லிக் நானும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.